கரிக்குலம் சேஞ்ச் அண்ட் கரிக்குலம் இனோவேஷன். கரிக்குலம் சேஞ்சுன்றது ஒரு கரிக்குலம் அதை எவாலுவேட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறது, அதிலேருந்து ஃபீட்பேக் எடுத்து அந்த கரிக்குலமாக இம்ப்ரூவ் பண்ணுறது. என்ன இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்து அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ இனோவேஷன்னா என்னென்னா, ட்ரையிங் நியூ அண்ட் க்ரியேட்டிவ் ஐடியாஸ். ஜஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லை, புதிய புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறது, அது மூலமாக புதிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுதான் இனோவேஷன்றது. ஸோ அப்போ என்ன மாதிரி இனோவேட் பண்ணலாம் கரிக்குலமில் அப்படின்னா, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கரிக்குலமை ஆர்கனைஸ் அரவுண்ட் தீம்ஸ். ஸோ பர்டிகுலர் தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ஸ் மிஷன் அப்படின்னா, ஸோ கரிக்குலமில் வர எல்லாமே அந்த மார்ஸ் மிஷனோட லிங்க் பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு தீம் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நியூ சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஐ பாப்புலராக இருக்குது. அப்போ ஏஐ ஒரு டாப்பிக்காக சப்ஜெக்டாக ஆட் பண்ணலாம். இதெல்லாம் தான் இனோவேஷன். ரிவ்யூவிங் ஹவு மச் டைம் இஸ் கிவன் டு ஈச் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க, சில சப்ஜெக்ட்டுக்கு நிறைய டைம் தேவையா இல்லையா அப்படின்னு பார்க்குறது. அது இல்லாமல் ஸ்கூல் ஹவர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூம் டைமை குறைச்சிட்டு மற்ற க்ரியேட்டிவ் ஒர்க்குக்கும் அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் கொடுக்குறது. ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டு புதுசாக சேஞ்சஸ் பண்ணணும். டீச்சிங் மெத்தட்ஸை மாற்றலாம், டெஸ்டிங் மெத்தட்ஸை மாற்றலாம். ஸோ இன்றைய காலகட்டத்துக்கு இந்த இனோவேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இந்த மாடர்ன் டே நீட்ஸ் நம்ம மீட் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.